ஆர்பிஐ டாலர் வித்ததுனால ரூ. 85 4 பைசா 6 பைசா வரைக்கும் வந்தது. இது எதிர்பார்த்தது தான். இது ரொம்ப நாளா நடக்கும்னு நாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது எப்படி நடக்கும்னு நம்மளுக்கு விஷயம் தெரியும்னா, நான் டெலிவரபிள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுன்னு துபாய்ல இருக்குது. அந்த நான் டெலிவரபிள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ரூவாவ இறங்க விடாம இருக்கிறதுக்காக அ அமெரிக்கன் டாலர ரிசர்வ் பேங்க் வித்துக்கிட்டே இருந்தாங்க. 115லேருந்து $120 பில்லியன் வரைக்கும் சுமார் வித்ததா செய்தி இருக்கு. இது நஷ்டத்துல முடிஞ்சது. இந்த நஷ்டத்துல முடிஞ்சதுன்னா, அந்த டிஃபரன்ஸ் நஷ்டத்த வந்து இவங்க ஃபாரின் கரன்சில செட்டில் பண்ணணும். இத பத்தி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சுமார் 10 நாளைக்கு முன்னாடி ஆங்கில நாளிதழ் பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இத தெளிவா எழுதியிருந்தாங்க. அதனால ரூவா இறங்கிட்டே இருக்குது. 85 பேங்க்கெல்லாம் வந்து மார்ச் மாசம் தான் 85 இறங்கும்னு சொன்னது. இப்போ ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடியே ரூ. 85 இறங்கிடுச்சு. பல பிரைவேட் பேங்குகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 1 வருஷத்துல ரூ. 87 வரைக்கும் ரூவா இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த